பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் நமக்கு இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கடந்த 10 மாதமும் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த 11வது மாதத்திற்குள் நுழையும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நவம்பர் மாதத்திலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நவம்பர் மாதத்தில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை கர்த்தர் நிச்சயம் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தில் தேவனை தேடுகிற ஒரு மாதமாய் இது இருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் கர்த்தரை அதிகமாய் தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்களேன், சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை தேடுவது என்பது ஒரு லெவல். அநேக நேரத்தில் நம்ம தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும், எனக்கு இந்த தேவைகளை சந்தியும், எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆனால் அவரை தேடும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவனுக்கு அவரே தென்படுவார். இந்த மாதத்தில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் அவரை தேடும் பொழுது, உண்மையாய் அவரை நீங்கள் தேடும் பொழுது அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பாருங்களேன், தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் அவரை நோக்கி பார்த்து தேட வேண்டும். பிரச்சனை வரும்பொழுது மட்டும் இல்லை, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் மட்டும் இல்லை, எல்லா நேரத்திலும் உண்மையாய் நீங்கள் அவரை தேடுவீர்களே ஆனால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், அவரை கண்டடைவீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமோஸ் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களை பிழைக்கச் செய்வார். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலனை காண உதவி செய்வார். இந்த மாதத்தில் அவரை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை நோக்கி உண்மையாய் தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தம்மை வெளிப்படுத்துவார். இந்த நவம்பர் மாதத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினையாத காரியங்களை, எதிர்பார்க்காத காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நவம்பர் மாதத்தில் உம்முடைய கரம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.